நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல 250 பேர் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒன்று சொல்றான். இப்படி செஞ்சா என்ன? என்னது? பேசாம வீட்டுக்கு நிதி கேட்போம். வரியா? என்ன சொல்லி கேக்குறது? எலெக்ஷன்ல நிக்க போறோம் நிதி கேட்போம். கொடுத்தாங்கன்னா நெட்டுக்கு வசூல் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டலாம்ல. அருமையான ஐடியா வரட்டா. இப்ப இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். கரெக்டாடா, கரெக்ட். சரி நீ கேக்குறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. நீங்க தான் ராஜா நாளு. சரி. எமோ யாருமா வீட்ல எமோ? வாமா வெளிய எமோ. எமோ வாரியா புல்ட்டு சோற கொண்டு வரவா? எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்குது? காலங்கத்தால என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம். அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். உள்ள கோயில திறக்க வழி இல்ல, நீங்க கோயில் கட்டி கிழிக்க போறீங்களா? யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க. உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ரவுடி எல்லாம் கிடையாது. அந்த எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சிக்கு ஆகி போச்சியா. நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போடுவான். முரட்டாளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன் நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன். அண்ணன் அவருக்கு மருந்து கொடுத்து அனுப்புங்க அண்ணன். அவர் பணம் கொடுக்கலன்னா நான் பணம் தரேன். நான் வரும்போது அந்த தம்பி பைக்ல சீமான் அண்ணனோட படத்தை பார்த்தேன். அதனாலதான் அண்ணன். இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட். உண்மையை பேசுவான், ஓங்கி பேசுவான். என்னை கேள், நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன். சத்தியத்தை பேசுவான், அதை சத்தமா பேசுவான். குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தின் பேர் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து. இவ்வளவுதான் தற்சால் வரானர். இவ்வளவுதான். என்னடா ஓட்டவா நாராயணா? நீங்க இல்லைன்னு யாராவது மறுத்து பேச சொல்லு. 1000 பேரை பாத்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. கொடுமை. அப்ப சொல்லும் போது ஒரு சிரிப்பு வருது பாருங்க. அப்ப சிரிச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதானே பண்ண முடியும் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுறது. அதை